வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் இன்னைக்கு எபிசோட் இருக்குல்ல, நம்ம வெளியே இருந்து கழுவி ஊத்துறத பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா உள்ளவே கழுவி ஊத்திட்டாரு. சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டாரு. பிக் பாஸ் அவ்வளோ தூரம் கழுவி ஊத்துறாரு. கடைசியிலையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதாவது இந்த டப்பாக்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர் எல்லாருக்கும் சொல்றாரு, வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் வார வாரம் சத்தியம் பண்ற விஜேஎஸ் கிட்ட சிறப்பா பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க அப்படின்லாம். கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொக்கையா தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுல இதுவரை எந்த சீசன்லயும் நான் சொன்னதில்லை, நான் டிசோன் பண்ற, முடிஞ்சா சம்பாரிச்சு காட்டுங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் போய் தனித்தனியா போய் அழுதுட்டு இருக்கிறானுங்க. டேய், அவர் பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு தானே சொன்னாரு, கேரக்டர்ல இருங்கன்னு. சரி, ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் சொல்றாரு, இப்போவும் ஒரு இன்டைரக்டா மோட்டிவேட் பண்ற மாதிரி போய் பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு பார்த்தா, கானா வினோத் ஒரு பக்கம், விக்கல்ஸ் விக்ரம் கண்டிப்பா போவாருன்னு நமக்கு தெரியும். சுபிக்ஷா முன்னாடியே போயிட்டாங்க, அண்ணன் கூடவே இருந்து பார்த்தாங்கல்ல ட்ரைனிங் சுபிக்ஷாக்கு. ஸோ அங்கே போயிட்டு பிக் பாஸ் நான் சுவாரஸ்யமா ஃபன்னு பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே அழுது ஃபீல் பண்ணுறாங்களாம். இந்த பக்கம் அவர் வானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதான் உள்ள உட்காந்துக்கிட்டே வானத்தை பார்க்குறாரு விக்கல்ஸு. வெளியே கானா வினோத், ரம்யா அவங்க ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸு. இதெல்லாம் வேணாம் தானே சொன்னார் பிக் பாஸ். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் எண்டில் பண்ணாங்க பாருங்க, அதுக்கு வரும் லாஸ்ட்ல. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டீல்லாம் வேற பேசிட்டு இருக்கிறாங்க. பிரஜன் இந்த பக்கம் கானா வினோத்தை கூப்பிட்டு போயிட்டு, என்ன டீலு, என்னன்னு புரியுதா, தூக்கத்துல ஏதாவது உளறாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது 2 முறை பார்த்தாலும் ஒன்றும் புரியல. அங்க டீல் பேச போன கானா வினோத்துக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா எடுத்து கொடுக்குறேன்னா ஏதாவது ஒரு நீங்க இவர் ஒரு ஹெல்ப் பண்றாருன்னா பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணல. இப்போ விஜய் பார்வதி டீல் போட்டாங்கல்ல கியூசியா இருக்கும்போது சுபிக்ஷா கிட்ட, அந்த மாதிரி தானே டீல் இருக்கணும். எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன், உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ் கிடைக்கும், அந்த பாஸ் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது டீல் இருக்கான்னா எதுவே கிடையாதான், ஏதோ சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு பண்றேன் அப்படிங்கிறாரு. விக்கல்ஸுடைய காமெடியை இந்த சீசன்ல முதல் முறையா ஒரு இடத்துல ரசிச்சேன். அது பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன்ல, கிரியேட்டிவ் ஹெட்டுக்கே பாத்தீங்கன்னா ஐடியா வர்றது கஷ்டம். நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரண ஆளுங்க, வெளியில சும்மா நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு பேட்டா வாங்கிட்டு சுத்திட்டு இருந்தோம். எங்களை போயிட்டு கிரியேட்டிவா பண்ணுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொன்னார்ல, அல்டிமேட்டா இருந்தது. இதான் உண்மையை பேசும்போது பாத்தீங்கன்னா காமெடி நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது இப்படி நைட்டே கானா வினோத் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா பண்றேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பாத்ரூம் ஏரியால அவங்க பயந்துட்டாங்க. அரோரா இன்னும் எல்லாருமே பயப்படுறாங்க. இத்தனை கேமரா இருக்கு, ரெக்கார்ட் ஆகுது, பேயின்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை, அது தெரியும். இருந்தாலும் எதுக்கு இந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, அவங்க பயப்படுறாங்க. இவரும் அதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு ஏதாவது யூஸ் ஆச்சா, டைவர்ட் பண்றதுக்கு அப்படின்னா இல்ல. இவர் ஒரு விஷயம் சொல்றாரு சாண்ட்ரா கிட்ட, இங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணனா எல்லாரும் ஏஞ்சி போய் உள்ள போய் படுத்துருவாங்க. அப்போ இங்க கம்மியா ஆட்கள் இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க, அவங்கள ஈஸியா டைவர்ட் பண்ணி திருடலான்னு பார்த்தேன் அப்படின்னு. அப்படி யாராவது போவாங்களா? பிக் பாஸ் வீட்டில் போய் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் படுத்துருவாங்களா? அது படுக்க மாட்டாங்க, கேஸை தான் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா ஆதிரை விசஸ் வினோத் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து. இதில் 2 பேருமே தேவையில்லாத வார்த்தைகளை தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவரும் அந்த தர்பீஸ் கிட்ட பண்ணுற மாதிரியே நினச்சிக்கிட்டு எல்லார்ட்டையும் பண்ணுறாரு. அது மற்றவங்களாம் திருப்பி கொடுப்பாங்கல்ல. இன்னொரு பக்கம் அவங்க ஹேய் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையில். அப்போ தான் ஏன் செய்கிறாங்களா, ஹேன்னு கத்துறாங்க. யாரை ஏன்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாக்க கடிச்சிட்டு இவர் போக, நாக்க கட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, தர்பீஸ் போனதுக்கு காரணமே இவர் தான், சும்மா இவரை குத்தி குத்தி அப்படின்னாங்க பாருங்க. அதை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. தர்பீஸ் போனதுக்கு காரணம் தர்பீஸ், வினோத் கிடையாது. வினோத் ஏதோ ஒரு எப்படி பார்த்தாலும் வெளியே இருக்கிற மக்கள் ஓட்டு இல்லை சேனல் பேரே கெடுக்க பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் தானே அது. ஸோ அதனால ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அந்த ஆள் மேலே. அந்த ஆள் போகிறது தான் கரெக்டு, கொஞ்சம் முன்னாடியே கூட தூக்கி போட்டிருக்கணும். அதனால அந்த கேஸெல்லாம் எடுத்துட்டு வினோத் மேலே எழுத முடியாது. அது ஆதிரைக்கு ஏன் புரியல அப்படின்னு தான் நமக்கு தெரியல. புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி அவங்களும் ஒருத்தர் 2 பேர் தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் கடைசியில் ஏமாற்றம் தான் கொடுக்குறாங்க. இதுல திவ்யா ஏஞ்சிக்கிறாங்க, நீங்க வாங்க போங்க தானே அவங்க பேசுறாங்க, மரியாதை கொடுங்க அப்படின்னு சொன்னா இவரு அப்ப பேசலையா, முன்னாடி பேசலையா, இப்ப பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை இழுத்து போட்டு கால் மேல காலை போட்டு, நீ படு, படுத்துனதில்ல படு, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பேசு, படுத்துனதில்ல படு அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆணி. இங்க என்டர்டைன்மெண்ட் ஏரியால கொஞ்சம் நல்லா வருதுங்க. இப்போ தர்பீஸ் போனதுக்கு அப்புறம் நிஜமாவே காமெடி இல்லதான். அங்கங்க ஒரு கவுண்டர் இயல்பா வருது இல்ல. நேற்று சொன்னார்ல, அந்த தோப்பா எடுத்து போட்டு ஓலக்கீத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இயல்பா இருக்கிற காமெடி 1 2 அங்க நல்லா இருக்கு.
அவ்வளவுதான் இருக்கு மொத்தமாக காமெடின்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் என்டர்டைன்மெண்ட் சொல்ற அந்த விக்கல்ஸ் ஒன்றும் பண்ணல, அறுதாரு அத்துதான் இருக்கிற அப்படி. சரி, இப்ப அந்த ஏரியாவை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிப்பாருன்னு பார்த்தா இவரு வேற ஜோன்ல இருக்கிற அப்படி. இவரும் நைட்டெல்லாம் முடிச்சுதா என்னன்னு தெரியல, கண்டபடி உளர்றாரு. பேசிட்டு பேசிட்டு இல்ல, பண்ணிட்டு பண்ணிட்டு இல்ல அப்படிங்கிறாரு வினோத். ஸோ அந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா புழக்கப்பட வேண்டியவர்கள் தான் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை. இதுல ஆதிரை பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வச்சு கேட்பேன் செய்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனை முறை எங்க வேணா நான் சொல்வேன்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து புரியல புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம் போறாங்க வீக்கெண்ட்ல. விஜய்ஸ் வந்து இவங்கள தான் புழக்க போறாருன்னு வச்சுங்களேன். மெயினா தேவையில்லாத வேலை இல்லாது திவாகர் போனது காரணம்னு சொல்லிட்டு இவர் தான் அப்படின்னு சொன்னது. அது இல்லாம ட்ரிகர் பண்றாருன்னா ட்ரிகர் நீங்க ஏன் ஆகுறீங்க? ஆகக்கூடாது இல்ல, ட்ரிகர் பண்ணுவாங்க எல்லாருமே. வந்த முதல் நாள் எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த வீடியோ நெகட்டிவ் தான், எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க, அதுதான் இந்த கேமு அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ கானாவினர் ட்ரிகர் பண்றாருன்னா ட்ரிகர் தான் பண்றாரு. ட்ரிகர் ஆவறீங்களே நீங்க, ஆகக்கூடாது இல்ல. ஸோ அங்க ஆவறாங்க. இவங்களுக்கு தான் டேஞ்சர். இது கானாவினத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருக்கிறவங்கள இதுவரை அவர் ஒரு ஜோன், ஒரு கூட்டம் அவரை சப்போர்ட் பண்ணும். ஆனா ஆதிரை இப்ப திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஏமாற்றம் தான் ஆதிரை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா அதான் விக்கல்ஸ் கூட போவாதுன்னு கேட்டா சுபிக்ஷா கேட்டா தானே விக்கல்ஸ் கூட போறது. அந்த ஆள் பண்ற வன்மம் கொட்டுற வன்மத்தெல்லாம் வந்து காமெடி நினைச்சிட்டு ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் நினைச்சுக்கிட்டு வந்து அந்த சேர்ல போய் உட்கார்றாங்க. ஆப்போசிட் டீமு நடுவுல ஒரு கோடு போட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் அந்த டீம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் இந்த டீமு. இவங்க அங்க போய் உட்காடுறாங்களாம் காலையிலேயே போயிட்டு, சேர் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க தான் வர்றாங்கல்ல, சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம்ல. அதுல என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாங்க சுபிக்ஷா? அங்க காலைல போய் உட்கார்ற, இது என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்குன்ற. சரி ஓகே, அங்க போய் என்ன என்டர்டைன் பண்ணிட்டு இருந்த நீ? என்டர்டைன் பண்றதுக்கு ஏதாவது இருந்துச்சா? அவங்க கூட ஏதாவது பேச்சு கொடுத்து அவங்கள வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தியா? இல்ல எடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தியா? நைட் ஒன்று ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணா வந்து அந்த பக்கம் வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கவர் கப்புல் ரெண்டு பேரும், கம்ருதனும் இந்த பார்வதியும். அங்கிருந்து ஆப்போசிட் டீம்ல இருக்கிற வந்து சுபிக்ஷா எடுத்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு பிரஜனு. இந்த பக்கம் படுத்துட்டு இருந்த சவரி வந்து ஏஞ்சி பார்த்துட்டாரு. அவர் பார்க்கலன்னா கூட ஆட்டையை போட்டிருந்தா கூட அந்த கவர் கப்பலுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க வேலை அதுதான், அந்த வேலையை பார்க்கறது. எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவங்க அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தாங்களே, அந்த ஒரு அட்டன் பண்ணாங்க. அது கூட ஓகே. மற்றபடி காலையில அந்த சேர்ல போய் உட்காந்து நான் இங்கே தான் என்டர்டெயின் பண்ணுவேங்கிறதுக்கு என்ன இருந்துச்சு அங்க என்டர்டெயின் பண்றதுக்கு? ஸோ சுபிக்ஷா புடுங்கினது தேவையில்லாத ஆணி முதல்ல. அடுத்து சரி அவங்க உட்காந்துட்டாங்கன்னா இவங்க சாண்ட்ரா அவங்க போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அதுக்கு மேல அவங்க சொல்லி பார்த்துட்டு போலையா சரின்னு விட்டு போயிடலாம். அதுக்கு வந்து அந்த சேரை பிடிக்கிறேன் இடத்த பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவோ சூப்பர் ஸ்டார் நாற்காலி மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க போய் அங்கே உட்காந்துக்க. இதுல இவங்க வந்து இவங்கள தள்ள, அவங்க வந்து நான் போக மாட்டேன்னு சொல்ல, அது வந்து இங்கே அடிச்சிட்டாங்க காலை மிதிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையை எடுத்துட்டு போய் அவங்க தோட்டையில எடுத்துட்டு போய் கையை வைக்கிறாங்க. அவங்க தள்ளி விடுறாங்க 2 முறை. என்ன 2 முறை தள்ளி, முதல் முறை தள்ளி விட்டா எடுத்துடணும் அமைதியா. அதுக்கப்புறம் வந்து ஏங்க தள்ளி விடுறீங்கன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. 2வது முறை மறுபடியும் போறேன்னா மறுபடியும் தலை தான் செய்வாங்க. 3வது முறை நீ போக இல்லைன்னும் போதே அவங்க தள்ளுறாங்க வந்து. உடனே பாருங்க அடிக்கிறாங்க, என்னங்க அடிக்கிறாங்க இவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அது அப்படி ஒரு டிராமாவா எடுத்துட்டு போயிட்டு அங்க அழுது கடைசியில விக்கல்ஸ் அவரு ட்ரிகர் பண்ண வந்து ஆக்சுவலி ஒரு காட்சி வரும்னு எதிர்பார்த்தேன். இங்க கனி அக்கா இருக்கிறாங்களா, அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சுபிக்ஷா இஷ்யூவை வச்சு அப்படியே ட்ரிகர் பண்ணுவோம் அவங்கள வந்து ட்ரிகர் ஆகட்டும், சாண்ட்ரா அந்த டீம் ட்ரிகர் ஆகட்டும், டைவர்ட் ஆகட்டும், அந்த கேப்ல ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு. இதுல கனியாக்கா வந்து அடிச்சாங்களா, அப்படியா அடி வாங்கினவங்களே சொல்றாங்களே, அழுதுட்டே சொல்றாங்களே அப்படின்லாம் வேற. இந்த கண்டென்ட்டுக்கு எதுவுமே பண்ணாம பேசாம மீனவ சமூகத்தை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்கல்ல சுபிக்ஷா, அந்த பாட்டையே பாடிட்டு இருந்திருக்கலாம். இதுக்கு அந்த அண்ணன் வந்து ஏதோ என்டர்டைன் பண்ணுன்னு சொல்லி இதுதான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கான் போல இருக்கு. அதுல தேவையில்லாம கேஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் குறும்படமெல்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே தர்பீஸ் விசஸ் பிரவீன்ராஜ் அப்பவும் இதே தான். அவர் 2 முறை கேமரா மறைக்க வர, அவர் 2 முறை தள்ளி விடுவாரு. 3வது முறை மறைக்க மாட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா 3ஆம் முறை அவர் தட்டி விட்டுருப்பாரு. இது அடிக்கிற கேஸ் எடுக்க முடியாது. இதே தான் சபரி பார்வதி அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்தது. 2 முறை அவங்க கிட்ட போவாங்க, அவர் சபரி வந்து இப்படி தள்ளி விடுவாரு. 3வது முறை அவங்க போக மாட்டாங்க, ஆனாலும் சபரி வந்து இப்படி புஷ் பண்ணுவாரு. என்னன்னா திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி தள்ளிட்டே இருக்கிறது. இதெல்லாம் அங்கே கேஸா ஆக்கல இதுவரை. ஸோ இதுவும் கேஸ் ஆக்க போறது இல்லை. ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் வெறும் பேச்சில் இருக்கிறது இல்லை, அது வந்து ஆக்ஷன்ல இருக்கணும். ஸோ அதுதான் பிக் பாஸ் அதுக்கப்புறம் போட்டு பொழந்தது. அதுக்கப்புறம் தனியாக போய் உட்காந்துட்டு நான் சுவாரஸ்யமா பண்றேன்னு நினைச்சு ஒன்று பண்ணேன் அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. இதுல சாண்ட்ராவும் தேவையில்லாம அங்கே வார்த்தையை விட வேணாம்.
இதுல விஷக்கிருமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கலாய்கிறாரு, அவங்க சிரிக்கிறாங்க சுபிக்ஷாவை சொல்லும்போது. கிருமி கிருமியா இருக்கலாம், நான் விஷக்கிருமியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. குட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்புலாம் வந்துச்சுன்னா விஷக்கிருமின்னு சொல்லிட்டு உங்களை தான் சொல்லுவாங்க. அதுக்காக சுபிக்ஷாவும் அதுதான், சுபிக்ஷாவும் விஷக்கிருமி, நீங்களும் விஷக்கிருமி அப்படின்னு தான் சொல்லணும். இதுல யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க ஓவரா, மற்றவங்க வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகாம இருந்தாங்கன்னா நம்ம சப்போர்ட் இவங்களுக்கு பண்ணலாம். இது 2 பேருமே மாத்தி மாத்திட்டு பண்ணிட்டு இருந்தா யாருக்கு பண்றது? இது டெய்லி இதே வேலையா இருக்கு. பிக் பாஸே சொல்றாருல, நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா இது திரும்ப திரும்ப நம்ம வந்து இதே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் போல இருக்கே ஒரே விஷயத்த அப்படின்னு. இப்போ பிக் பாஸே வந்து சொல்றாருல, கழுவி ஊத்துறாருல, எந்த சீசனும் நான் இந்த மாதிரி பார்த்தது இல்ல, இந்த சீசன்ல தான் இப்படி இருக்கீங்கன்றாருல, வேற என்னத்த சொல்ல, அவரே வந்து சொல்லிட்டாரு நமக்கு ஆதரவா. அப்படிதான் இருக்கிறாங்க இவங்க, வேற என்னங்க பண்றது, நாங்களும் குத்தி குத்தி பாக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு.